கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்லை, உயிரை காப்பாற்றணுமே. இதை வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆப்ரேஷன் ரெடி. சரிங்க தம்பி. ஒரு ½ hour கழிச்சு இன்னொரு ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே லக்ஷ்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி, நீங்க கேட்ட 2 லட்சத்தை என்னால பெறட்ட முடியல. காதல காலத்துல இருக்கிறத விட்டு கூட 1 லட்சம் தான் இருந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி, என் பேத்தியை உள்ள போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. என்ன பாட்டி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆபரேஷன் முடிஞ்சதும் பணத்தை கம்மியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்க பார், நீ என்ன பண்ணுவ? குட் மார்னிங் டாக்டர். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை கொடுத்தாதான் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத ராசா. ஊர்ல இட்லி வித்தாவது உன் பாக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுத்துறேன். அறிவு கட்டத்தனமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க பார், 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்னடா சொன்ன? இந்த கைனால எத்தனை நீ வாங்கி சாப்பிட்டுருப்ப. நன்றி எடுத்தனமா பணத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுற. நீ விளங்கவியா? நாசமா போயிருவ. ஐயோ, இந்த கிழவியோட பாவம் உன்னை சும்மா விடாதா? என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? யாரு இவங்க? அது எங்க பாட்டி தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, கேர்ஃபுல். போங்க சார், எல்லாரும் போங்க சார். நோ ப்ராப்ளம், போங்க போங்க சார். எடி பிச்சைக்கார கிழவி, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என் கையாலே ஆபரேஷன் பண்ண வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்திட்டல. என்ன பண்றேன் பாரு. ராசா,